மகளே, கேரளா லாட்ரிக்கான ஒரு கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம 8/6/2026 ஒரு கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம ரொம்ப நாளாக வீடியோ போடல அந்த சேனலில். ஆனாலும் இன்றைக்கி மெம்பர்ஷிப் ஜாயின் பட்டனில் இன்றைக்கி ரிசல்ட் 787க்கு நம்ம 7887 கொடுத்துருந்தோம், போஸ்ட்டில் போட்டிருந்தோம். நீங்கள் வெற்றி ஜாயின் பட்டனில் நிறைய பேர் ஜாயின் பண்ணி வெற்றி பெற்றிருந்தால் வாழ்த்துக்கள். ஓகே, வாங்க நம்ம நிறைய பேர் ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்க, உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, நம்மளே இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுங்க நம்ம பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 days ரிசல்ட்டாக நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் 010 010 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் எப்படி எடுக்கணும்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா நம்ம 010 போட்டு வரும். இதில் வகுத்தல் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா 875 போட்டு தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இதில் எப்பயும் போல் புள்ளிக்கு முதல்கூடிய 2 நம்பரை நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 94 கிடச்சிருக்கு. 94 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம 010 வச்சுட்டு நமக்கு 94 கிடச்சிருக்கு. இதில் 9 நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 609. அந்த 609 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். அது நம்ம 609 வகுத்தில் போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 7 அல்லது 5 கிடச்சிருக்கு. 7 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 609 வச்ச அடியில் நமக்கு 7 5 கிடச்சிருக்கு. இல்லை 7ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, எடுத்த ரிசல்ட் 627. இந்த 627 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா 627 போட்டியில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 8 அல்லது 5 கிடச்சிருக்கு. 8 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 627 வச்சுட்டு நமக்கு 8 5 கிடச்சிருக்கு. இல்லை 8ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, எடுத்த ரிசல்ட் 787. இந்த 787 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 787 வகுத்தில் 875 போடல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 98 கிடச்சிருக்கு. 98 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, அது நம்ம 787 வச்சு அடி நமக்கு 9 அல்லது 8லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம ஒரு 4 days ரிசல்ட்டை நம்ம எடுத்துருந்தோம். 010 வச்சு அடிக்கல நமக்கு ஒரு 9, அடுத்தபடி நமக்கு 7, அடுத்தபடி நமக்கு 8, இந்த மாதிரி நமக்கு பாஸ் ஆகிருக்கு. 9 அல்லது 8ஆம் நம்பர் இருந்தால் பிஎன்சி போர்டுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்க மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வந்தால் ரிப்பீட்டடாக 9ஆம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்கள் கண்டிப்பாக 9ஆம் நம்பர் வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, அடுத்தபடி பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் நம்ம எப்படி எடுக்குன்னு பார்த்துருவோம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4 days ரிசல்ட்டை நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் 010 இந்த 010 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு பார்த்துருவோம். இப்போ இந்த 010 போட்டுக்கிறோம். இதில் இன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர்னு பார்த்தீங்கன்னா 985 போட்டு தான் எடுத்துக்கிறோம். இதில் எப்பயும் போல் புள்ளிக்கு முதல்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் 92 கிடச்சிருக்கு. 92 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 010 வச்சு அடி நமக்கு 92 கிடச்சிருக்கு. இல்லை 9ஆம் நம்பர்னு பார்த்து நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, எடுத்த ரிசல்ட் 609. இந்த 609 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அதில் 609 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர் 6 அப்படி 1 கிடச்சிருக்கு. 6 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, அதில் 609 வச்சு நமக்கு 6 1 கிடச்சிருக்கு. இல்லை 6ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, எடுத்த ரிசல்ட் 627. இந்த 627 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா 627 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 6 அப்படி 8 கிடச்சிருக்கு. 6 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 627 வச்சுட்டு நமக்கு 6 8 கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, எடுத்த ரிசல்ட் 787. இந்த 787 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 787 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 5 அப்படி 0 கிடச்சிருக்கு. 5 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 787 வச்சு அடி நமக்கு 5 அல்லது 0லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம ஒரு 4 days எடுத்தோம். இதில் 9 6 அடுத்து 8 இந்த மாதிரி பாஸ் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு 0ங்கிற நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்க மாதிரி இருக்குது. வந்தால் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கு வரலாங்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்க கண்டிப்பாக வந்தால் டைப் பண்ணி பாருங்கள். ஓகேவா, நம்ம எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டு அல்லது சி போர்டுக்குன்னு ஒரு நம்பர் எடுத்திருந்தோம். இதில் 8 அல்லது 9 எடுத்திருந்தோம். இதில் 9 கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அடுத்தபடியே நம்ம
0 அல்லது 5லேருந்து ஒரு நம்பர் வந்து எடுத்துருக்கோம். இதில் 0 கொஞ்சம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்க மாதிரி தான் இருக்குது. இந்த நம்பர்ஸ் உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள். அப்படி நம்ம சேனலில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா? அதில் ஏபிபிசிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 90, 09, 95, 59 நம்ம 4 நம்பர்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஆனால் நம்ம 9, 8லேருந்து எடுத்தோம். ஆனால் நான் 9 மட்டும் தான் நான் வச்சு கொடுத்துருக்கேன். 8 வந்துச்சுனாலும் நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள். நமக்கு 9 வரனால 9 மட்டும் வச்சு கொடுத்துருக்கேன். இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு கணிப்பில் வந்தாலும் டைப் பண்ணி பாருங்கள். அப்படி பிஸியாக மட்டும் பாருங்கள். இது வந்து கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஓகேவா? ஓகே மேலே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் அழகான ஒரு சிறப்பான ஒரு கணிப்போடு நம்ம வந்து சந்திப்போம்.